நான் கோஸ்ட் கோபால் வருமா? என்ன தாண்டி பேய் வருமா? வருமா? வராது. வருமா? வராது கோபால். ஹலோ கைஸ், நம்ம லைஃப்லேயும் சரி சினிமாலையும் சரி எப்பயுமே அந்த கம்பேக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான். பிகாஸ் நமக்கு பிடிச்சவங்க வந்து ஒரு பீக் ஸ்டேட்டில் இருக்கும்போது அவங்களோட சின்ன மிஸ்டேக்னால ஒரு மிகப்பெரிய செட்பேக் அமைஞ்சிருவாங்க. ஸோ அங்கிருந்து நான் திரும்ப வரேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாசான கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாசம் அமைஞ்ச ஒரு டாப் 5 பெஸ்ட் கம்பேக் மொமெண்ட் தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண வந்து வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் திஸ் லேஜ் ரிவர் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த மாதிரி வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து எங்கேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாதம் கம்பேக் கொடுத்த மொமெண்ட்ங்கிறது ஏகப்பட்டது இருக்காது. ஸோ அதில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு 5 எடுத்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஏற்ற மாதிரி டாப் 5 ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இது என்னோட லிஸ்ட் தான். ஸோ அதை பற்றி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? இதில் ஃபுட்பில் இருக்கக்கூடிய அந்த கம்பேங்கிறது 2012 துப்பாக்கி மூலியமாக தளபதி விஜய் நான் கொடுத்த கம்பேக் தான். துப்பாக்கிங்கிற ரொம்பவே தளபதி விஜயனோட கரியரில் எவ்வளோ முக்கியமான படம்னா 2007 வந்து போக்கிங்கிற ஒரு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் 2008 குருவி, 2009 வில்லு அண்ட் வேட்டைக்காரன் ஒரு மீடியாக்கான மூவி தான் கொடுத்திருந்தாரு. அண்ட் 2010 அதுக்கெல்லாம் அப்பாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் மூவியாக சூரா கொடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இவரோட படங்கள்னால இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆவரேஜான மீடியாக்காரனா ஒரு மாஸ் கூடிய ஒரு நார்மலான கமர்ஷியல் மூவி தான் கொடுப்பாரு. தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்த சமயத்தில் 2007 லெவலில் அதுக்கேற்ற மாதிரியே காவலன் வேலாயுதம் கொடுத்திருந்தாரு. இது ரெண்டுமே அந்த மாதிரியான மீடியாக்கார் கேட்டகரிக்குள்ள வர மூவியாக வந்துருந்துச்சு. அண்ட் 2012 டிஃப்ரெண்டாக பண்ணுற அப்படின்னா நண்பன் கொடுத்திருந்தாலும் அது பெருசாக ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தலை. பட் அன்டில் அதே வருஷம் தீபாவளிக்கு துப்பாக்கி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன்னு சொல்ல தளபதி விஜயனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட கேரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸ் மட்டும்தான். I will kill you. I'm waiting. இது துப்பாக்கின்ற ஒரு படம் அவரோட கேரியரோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான் வந்துச்சு. நான் ஏன் இவ்வளோ மிகப்படுத்தி சொல்கிறேன்னா, இந்த துப்பாக்கி படம் இவர் கூட பண்ண வேண்டியதாக கிடையாது. பிகாஸ் இந்த துப்பாக்கிக்கு பதிலாக நம்ம சீமன் கூட சேர்ந்துட்டு தளபதி விஜய் நான் வந்து பகலவன் அப்படிங்கிற ஒரு மூவி தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அந்த சமயத்தில் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டு டேரக்டாக அந்த துப்பாக்கி எடுத்தாரு. அதுதான் அவருக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான பாயிண்ட். அது அவருக்கு அந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு கெரியரோட க்ரோத்துக்கும் மிகப்பெரிய பாயிண்டாகவும் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி எக்ஸாக்டான ஒரு கம்பேக் மொமெண்ட் இவரோட கோஸ்டார் ஒருத்தருக்குமே கண்டிப்பாக நடந்திருக்கும். அது யாரு அண்ட் என்ன மாதிரி கம்பேக் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வைப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கம்பேக் 2023 நம்ம தலைவர் கொடுத்த கம்பேக் தான். ஸோ ரஜினி சாருக்கு அந்த கம்பேக் தான் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏகப்பட்ட அக்ளைம்டு கம்பேக் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காரு. அண்ட் முக்கியமாக இந்த ஜெயிலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கம்பேக் தான் அமைஞ்சிருந்துச்சு. பிகாஸ் 2016 கபாலிக்கு அப்புறம் காலா அண்ட் 2.0 என்னதான் நம்பர்ஸ் நல்லா மேக் பண்ணியிருந்தாலும் நம்ம ப்ரொடியூசருக்கு ஏற்ற ஃபிகர் கொடுக்கல. பேட்டா படம் நல்லாவே இருந்தாலுமே கூட கலெக்ஷன் சரியாக போகல. அதர் ஸ்டேட்ஸில் நல்லா பண்ணல. அண்ட் தர்பார் ரொம்ப ஆவரேஜ் தான் பண்ணிருந்துச்சு. அண்ட் அண்ணாத்த சமயத்தில் ஏகப்பட்ட பேர் என்ன மாதிரி அடிச்சாங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் தலைவர் இதுக்கு மேலே நடிக்கணும்னா இதோட போதும் நிறுத்திக்கலாம்னு எத்தனை பேர் சொன்னாங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேரக்டருமே அதே மாதிரி தான். பீஸ்ட்டுங்கிற ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் தான் படம் ப்ராஃபிட் கொடுத்திருந்தாலுமே கூட ரிவ்யூ வைஸாக செம்மையாக அடிச்ச ஒரு படம், ஒரு டிசாஸ்டரான மூவியாக அமைஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிலர் பண்ணுற விஷயத்தில் அதுக்கு பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது பில்ட் ஆகவே படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில். அண்ட் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தான் நம்ம கமல் சார் வந்து விக்ரம் படம் கொடுத்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஒரு செம்ம கலெக்ஷன் பண்ண ஒரு மூவி அமைஞ்சிருச்சு. இந்த கலெக்ஷன் ரஜினி சார்லாம் அடிக்கவே முடியாது ஏகப்பட்ட ஒரு பேசின சமயத்தில் ரிலீஸ் ஆகி பட்டாசா ஓடிச்சுன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த படம் ரஜினி சாருக்கு மட்டும் இல்லாமல் அது சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் திலீப் கவர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு ஒரு கம்பேக் ஸ்டேட்மெண்ட்டாக அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக நம்ம கோலிவுட் சினிமாவும் இன்னைக்கு 1000 கோடி கடைசியாக நம்பியிருக்க படம் இந்த படத்தோட சீக்குவல் தானே. இருக்கக்கூடிய மூவி 2022 ரிலீஸ் இருந்த விக்ரம் மூவி நம்ம கமல்ஹாசன் சார் அந்த ஒரு கம்பேக் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ லிட்டில் 2013 அந்த விஸ்வரூபம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் அவருக்கு எந்த ஒரு படமே சரியாக சொல்லலாம். பிகாஸ் 2015 உத்தம வில்லன், பாபநாசம், தூங்காவனம் சொல்லிட்டு 3 படம் கொடுத்திருந்தாரு. இதில் தூங்காவனம் அண்ட் உத்தம வில்லன் கிரிட்டிக்கலே ஒரு நல்ல படமாக இருந்தாலுமே கூட பாக்ஸ் ஆஃபீஸில் செம்ம ஊற்றுச்சு. அண்ட் பாபநாசம் ஒரு டீசென்ட் ரன் தான் எடுத்துருந்துச்சு. அண்ட் 2018 அதுக்கப்புறம் விஸ்வரூபம் 2 கொடுத்திருந்தாரு. அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃப்ளாப்பாக அமைஞ்சிருந்துச்சுங்கிறது நான் சொல்லி தெரியாத விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் 4 வருஷம் மூவிஸே கிடையாது அவருக்கு. லிட்டரலி இந்த வருஷம் என்ன கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு பாட் இந்த ஒரு 10 வருஷம் அப்படிங்கிறது இவரோட டவுன்ஃபால், இவரோட பிக்கஸ்ட் செட்பேக் அப்படிங்கிற மாதிரி முடிவே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவரே நினைச்சாலும் அவரால் கம்பேக் கொடுக்க முடியாதுன்னு ஏகப்பட்ட பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அதை நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் 2022 விக்ரம் மூவி ரிலீஸ் ஆகி அவர் எதிர்பார்த்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துன்னு சொல்லலாம். அவருக்கு மட்டும் 2022 அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா பெரிய படமே நம்மளை ஏமாற்றி காலிவுட்டே மிகப்பெரிய சொதப்பல் சமயத்தில் இருக்கிற சமயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக ஒரு சக்க போடு போடுச்சு அப்படின்னே சொல்லுது. இது கமல் சாருக்கு மட்டும் இல்லாமல் லோகேஷ் நாகராஜுக்கு ஒரு புது செட்டை ரெக்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அதே மாதிரி காலிவுட்டுக்குமே ஒரு புது டெக்கார்டை ரெக் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தமான விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் கமல்ஹாசன் சார் திரும்ப ஒரு கம்பேக் தேடி சுற்றுற அளவுக்கு போவார்னு நானே எதிர்பார்க்கிறேன். செகண்ட் பிளேஸ்ல கூட அந்த கம்பேக் என்னோட ஃபேவரட் கூடிய மார்வல் அண்ட் டிசியோட 2 ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸோட கம்பேக்னு சொல்லலாம்.
எம்சிஓ பொறுத்த வரைக்கும் என்டிஎம்க்கு அப்புறம் இவங்க எடுத்து குறிப்பிட்ட சில நான்கு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே எந்த அளவுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுங்க உங்களுக்கு தெரியும். அண்ட் டிசிஓ பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹேட் வளர்ந்துச்சு அண்ட் ஜேம்ஸ்க்கு உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ஹேட்லாம் அந்த மனசு மேலே எப்படி திரும்பி இழுத்து வச்சு அடிச்சாங்கிறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அந்த அவங்க வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு ஹோப்பை திரும்ப எப்படி பெற போறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு சமம் தான் 2025 நடந்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம மார்வல் சைடில் தண்டர்போல்ட்ஸ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 2 கிரிட்டிக்கல் அக்ளைம் மூவி கொடுக்குறது மூலியமா ஆடியன்ஸோட அந்த ஹோம்பை பிங் பேக் பண்ணி ஒரு நல்ல பேஸை கிரியேட் பண்ணி அடுத்தடுத்த மிகப்பெரிய மூவிஸ்க்கு செம்மையான ஒரு ஹைப்பையும் செம்மையான ஒரு ஹோப்பையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசிஓ பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி ட்ரம்ப் கார்டும் ஒன் அண்ட் ஒன்லி ஹோப்பாக இருக்கக்கூடிய சூப்பர்மேனை இறக்கி பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் சரி ஆடியன்ஸோட ஹோப் வைஸாகவும் சரி ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு இறக்கியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த வருஷத்தில் இந்த 2 சினிமா யூனிவர்ஸுமே பேக் டு த ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கம்பேக் 2 யூனிவர்ஸுமே கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட தச்சை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் என்னோட பர்சனல் கம்பேக்ங்கிறத இதை நான் செகண்ட் பிளேஸில் வச்சிருக்கேன். ஓகே ஃபைனலி ஃபர்ஸ்ட் வந்துச்சு. கண்டிப்பாக சில பேர் கெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா. அதான் 2015 ரிலீஸ் ஆயிருந்த தனி ஒரு மூவி. ஸோ அந்த தனி ஒரு மூவி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஆக்டருக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு டேரக்டருக்கோ கொடுக்கக்கூடிய கம்பேக் கிடையாது. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே இந்த படமே ஒரு கம்பேக்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். பிகாஸ் இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனான மூவி. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஜாம் ரவிக்கா இருக்கட்டும் அண்ட் ஆதன் சாமி சார் இருக்கட்டும், இந்த படத்தை டேரக்டர் இருக்கக்கூடிய போகன் ராஜா சார் இருக்கட்டும் அண்ட் இதோட ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாகவும் குறிப்பிட்ட சில பேருக்கு இது முக்கியமான ஒரு கம்பேக் மூவி அமைஞ்ச முக்கிய ரசிச்சு ருசிச்சு அழிக்க போறேன். Love you, sweetheart. மோகன்ராஜா சாரை பற்றி இவரான டேரக்டர் அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே எழுதுறேன்டா நானே சம்பவம் பண்ணுறேன் இறங்கி செஞ்ச மூவி தான் தனி ஒரு மூவி. மூவிஸ்க்கு அப்புறம் அரவிந்த் சாமியோட அந்த ஒரு கேரக்டர் எத்தனை பேருக்கு ஃபேன் ஃபேவரட்டாக மாறிச்சுங்கிறது கண்டிப்பாக நான் சொல்லி தெரிய விஷயம். முக்கியமாக இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் கூடிய ஹிப்ஹாப் ஆதி அவருக்கு ஒரு மைல்ஸ்டோனாகவும் இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. இப்படின்னு இந்த படத்தில் நடிச்சு எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாகவும் ஒரு மிகப்பெரிய செட்பேக்லேருந்து கம்பேக்காகவும் இந்த மூவி அமைஞ்சிருந்துச்சு. எனக்கு நல்லது செய்யறதுல ஆசை இல்லை, பேராசை. ஓகே வீடியோட ஃபைனல் சொல்ல நினைக்கிறேன். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் சில கம்பேக்ஸ் இன்னும் பெட்டரான கம்பேக்ஸ் பார்த்துருந்தேன் போட்டிருக்கிறது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஏற்ற மாதிரி. ஸோ உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னங்கிறத அண்ட் நீங்கள் பார்த்து ரசிச்ச அந்த ஒரு கம்பேக் மூமெண்ட் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுவாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த ஒரு டாபிக் வீடியோ பற்றினா உங்களோட வச்சு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க நல்லா இருக்கா இல்லை கேவலமாக இருக்கா அப்படிங்கிறது. அண்ட் வழக்கமாக சொல்கிறதா இந்த வீடியோ ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஃப்ளாஸ் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுவாங்க. அந்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் வழக்கமாக சொல்லுறதா வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். பாய். முடிச்சிடலாமா?